அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தில் வந்திருந்து உண்மையாக தெய்வ பிரசன்னத்தில் அர்ப்பணிப்போடு ஜெபிக்கும் பொழுது நாம் பெறுகிற ஒரு விசேஷித்த ஒரு கிருபை உண்டு. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம மத்தியில ஆவியானவருடைய கிருபையின் பிரசன்னத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பயபக்தியோடு அவர் பிரசன்னத்தில் இன்றைக்கு நம்ம இருப்போம். ஒருவேளை நமக்கு எல்லாம் தெரிந்த வண்ணமாய் இன்றைக்கு அந்த ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரை பாடி ஆராதித்து குருத்தோலைகளோடு கூட மகிமையில் தேவன் எருசலேமில் பிரவேசித்த அந்த நாளை நினைவு கூறுகிற நாள். அதே தெய்வ மகிமை இன்றைக்கு குறையாமல் நம் மத்தியில் இருப்பதற்காக கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் தேவன் மகிமைக்கு பாத்திரர். ஆமென். இன்றைக்கும் அதே மகிமையோடு நம் மத்தியில் அவர் வீற்றிருக்கிறார். பாஸ்டர் அவர்கள் சொன்னதை போல நேற்றைய தினத்தில் அந்த மூசா என்ற சகோதரனுக்காக போன்ல கூட ஜெபிக்கும் பொழுது அவருடைய தகப்பனார் மறுபக்கத்தில் இருந்து கிறிஸ்தவராக இல்லை என்றாலும் அங்கிருந்து ஆமென் என்று சொல்லுகிற ஒரு சத்தம் தான் எனக்கு கேட்க முடிந்தது. இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். சகோதரர் ஒருமித்து ஒரு மனதாய் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிற அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய விடுதலை தருவார். ஆமென். ஜீவனுள்ள தேவனை காண வேண்டிய நாட்கள் இது. ஜீவனுள்ள தேவனுடைய தொடுதலை உணர வேண்டிய நாட்கள் இது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபையின் பாதத்தில் நடத்துகிற தெய்வீக ஆசீர்வாதத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றும் நம்மளுடைய வேத வார்த்தையின் தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 3வது அதிகாரம் எடுத்துக் கொள்கிறீங்களா? The book of Apostles, Acts of the Apostles, chapter 3. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம். அங்கே நாம் பார்க்கிற ஒரு பாகம் உண்டு. பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் ஜெபிக்க வரும் பொழுது நடக்கிற ஒரு சில காரியங்கள். இது ஒருவேளை அநேக முறை நாம் எல்லாம் படித்த பாகங்களாகத்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கும் ஆவியானவர் இந்த ஆழங்களில் இருந்து ஒரு வெளிப்படுத்துதலை நமக்கு தர விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து படிங்க சிஸ்டர். எஸ். ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். போதும் சிஸ்டர். இன்னைக்கு காலையில என்ன கேட்கிறார்கள் தெய்வ ஜனமே, பேதுருவும் யோவானும் யார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள், சீஷராக இருந்தவர்கள், ஊழியத்தில் ஈடுபட்டு இருந்தவர்கள். ஆனால் இந்த வசனத்தின் முதல் பகுதியில் பார்க்கிறோம், ஜெப வேளையான 9ஆம் மணி நேரத்திலே. அப்படி என்று சொன்னால் தேவாலயத்திலே அனுதினமும் நடக்கிற ஒரு ஜெபத்தின் ஒழுங்குண்டு. அந்த ஜெப வேளைக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது என்று சொல்லி அந்த இடத்துல தேவாலயத்திற்கு போனார்கள். இந்த முதல் வசனத்திலே நம்ம பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. அவர்கள் தங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு ஒழுங்குடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. நீ காலையில் என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, நம்ம ஒவ்வொருத்தரும் விட்டு போகிற இல்லைன்னா வேத வார்த்தை படிக்கும் பொழுது விளங்காத சில காரியங்கள் இந்த வசனத்தில் அடங்கி இருக்கிறது. ஜெப வேளையான 9ஆம் மணி நேரத்திலே அவர்கள் தேவாலயத்திற்கு செல்லபடி புறப்பட்டு போனார்கள். அப்படி என்றால் ஜெபம் நடப்பதற்கு முன்பதாகவே சென்றார்கள் என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். ஆராதனை ஆரம்பிக்கிறது என்றால் அதற்கு பின்பதாக மெதுவா போய் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எப்ப போனாலும் பரவாயில்லைங்கிற எண்ணத்துல என் வேலை பெருசு, என்னுடைய சொந்த காரியங்கள் பெருசு, அதெல்லாம் முடிச்சுட்டு எப்படியாவது போய் அந்த ஜெபத்துல பங்கெடுக்கிற முடியறதுக்கு முன்னால போயிருக்கோம். அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிற நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். இன்னைக்கு காலையில ஆவியானவர் அவருடைய ஓன் சிஷ்யர்கள் செய்கிற அந்த ஒழுங்கை தான் இங்கு காண்பிக்கிறார்கள். ஜெப வேலைக்கு போய்கொண்டு இருந்தார்கள். அப்படி என்றால் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த நேரத்திலே வேறு எதுவும் செய்வதற்கில்லை. அவர்களுக்கு ஜெபம் என்றது முக்கியம் என்பதனால தெய்வ பிரசன்னத்தில் ஒதுக்கப்பட்ட நேரம் என்பதை நாம் காண்கிறோம். இன்றைக்கு காலையில நம்மை பார்த்து ஆவியானவர் தெளிவாக கேட்கிற ஒரு காரியம், என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு நேரம் உண்டா? ஹல்லேலூயா. ஜெபத்திற்கென்று ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு வேலை நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? ஒரு சமயம் உண்டா? ஒருவேளை அந்த நேரங்களிலே வேற ஏதாவது குறுக்க வந்தா அதை மாற்றி வைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இதைத்தான் தேவாவியானவர் கேட்கிறார். இயேசு ஜெருசலேமுக்கு பவனில் சென்றார். குருத்தோலை தாங்கி அவர்களை மகிமைப்படுத்தினார்கள். அந்த மகிமையினால் என்னுடைய தேவனுக்கு நீங்களும் நானும் கூட
கொடுக்கிற மகிமை நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கு செய்யப்பட்ட ஜெப வேளைகள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜெப வேளை உடையவர்களாக நம்ம இருக்கிறோமா என்ற முதல் கேள்விக்கு தெய்வ பிரசன்னத்தில் ஒரு கணக்கு கொடுக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லுவோம், நான் ஜெபிக்கிறேன், எங்களுக்கு காலையில சாயங்காலமும் குடும்ப ஜெபம் இருக்கு, தனி ஜெபம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த ஜெபத்தின் நேரத்திற்கு ஒரு ஒழுங்குண்டா என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. தேவாலயத்துக்கு வர்றதுக்கு 8:30 மணின்னு ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க. ஆனா திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஜெபத்திற்கு அதற்கு ஒரு ஒழுங்கை நாமத்தான் செய்து கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாரும் நமக்கு அதை கொண்டு தரப்போவதில்லை. அப்படி என்றால் என் தேவ பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருக்க, கர்த்தரை தொழுது கொள்ள, தேவனை ஆராதிக்க என்னுடைய வாழ்க்கை திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, this is the time, இதுதான் என்னுடைய ஜெப வேளை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பு தெய்வ பிரசன்னத்தில் உண்டா என்று முதலாவது இந்த வசனத்தை காணும் பொழுது நம்மால ஜெப வேளை ஆகிய 9 மணி நேரம், அப்படி ஒரு சமயம் நமக்கு உண்டா? ஜெப வேளை ஆகிய ஒரு நேரம். அருமையான சகோதரி சகோதரி, ஒருவேளை இந்த கேள்வியோடு கூட இன்னைக்கு இந்த செய்தி ஆரம்பிக்கும் பொழுது நீங்க புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில ஜெபத்தின் முக்கியத்துவம் எவ்வளவு பெருசு என்று சொல்லி. ஒருவேளை வேதாகமத்தை அலசி பார்க்கிற நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஜெபிக்கிறவராக இருந்தார். மலையின் மேல் சென்று ஜெபித்தார், தனிமையில் போய் ஜெபித்தார். அவர் 5 அப்பம் வச்சு 5000 பேரை போஷித்த பின்பு கூட வேதாகமத்துல பார்க்கிறோம், கூட்டம் அதிகமா இருந்ததுனால இயேசு மெதுவாக கூட்டத்தை விட்டு கிளம்பி விட்டார். அவர் எங்க இருக்கிறார்னு பாத்தீங்கன்னா, பிதாவோடு கூட தொடர்பு கொள்ளும்படி இந்த கூட்டத்தை விட்டு, சீஷர்களை விட்டு தனிமையில் இருக்கிறவராக அவர் காணப்பட்டார். இன்னொரு பகுதி வேதாகமத்திலே, நான் இரவெல்லாம் மீன் பிடிக்க முயற்சி பண்ணி சீஷர்கள் மீனே பிடிக்காமல் இருக்கும் பொழுது காலையில இயேசு இறங்கி வருகிறார். அப்படி என்றால் இரவுல அவர் எங்க இருந்தார்? அவர் பிதாவோடு கூட தொடர்பு கொள்ளும்படி தம்முடைய ஜெப வேளையில் அவர் காத்திருந்தார். அது மாத்திரமல்ல, கெத்செமனே தோட்டத்தில் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக இயேசு போய் முழங்கால் படியிட்டு வேர்வை இரத்தமாக கொட்டும் பொழுதும் 1 மணி நேரம் கூட சீஷர்களால் கூட இருந்து ஜெபிக்க முடியவில்லையே என்றதை வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அவர் பிதாவோடு ஜெபத்தில் தனித்திருந்த நாட்கள் உண்டு. என கேட்கிற சகோதரி சகோதரி, ஜெபம் என்பது ஒரு சடங்கு அல்ல, ஜெபம் என்பது ஒரு பழக்கம் அல்ல, ஜெபம் என்பது ஏதோ செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியம் அல்ல. ஜெபம் என்பது என் அப்பாவுக்கு நான் ஒதுக்கி கொடுக்கிற நேரம், அது அப்பாவை தொழுது கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. ஆகையால் தான் இந்த சீஷர்கள் அதை செய்தார்கள். அந்த ஒழுங்கை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் என் தேவனுக்கு நான் கொடுக்கிற என்ன மதிப்பும் அது பெரிதல்ல. அருமையான தெய்வ ஜனமே, அந்நிய பாஷை பேசலாம், கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாம், நன்றாக பாடல்களை பாடலாம். ஆனால் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தெய்வ பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கிற நேரம் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் போடுகிற மற்ற விஷயங்கள் எல்லாம் அர்த்தமற்றவைகள் என்பதை தெளிவை இன்றைக்கு உணரும்படியாக ஆவியானவர் இடைப்படுகிறார். அதை ஏற்றெடுக்கிறவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஜெபம் இருக்கிற வாழ்க்கை, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனுடைய வாழ்க்கை அது வித்தியாசமாக இருக்கும். அந்த வித்தியாசத்தை தான் இந்த அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். அடுத்த 2வது வசனம் படிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எஸ். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே, அந்த வார்த்தை பாத்தீங்களா, வைப்பார்கள். அவனை ஒரு பொருள் போல அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? தேவாலய வாசல் அண்டை அவனை வைப்பார்கள். படிங்க சிஸ்டர். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். போதும் சிஸ்டர், இன்னைக்கு காலையில என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த வசனங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருடையோ கதை சொல்லி நம்மளுக்கு படிக்க வைப்பதற்கு அல்ல. பிறவிலேயே தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாக பிறந்தவன், நடக்க முடியாதவன், அவனை கொண்டு வந்து அந்த இடத்துல வைப்பார்கள். தட் மீன்ஸ் ஒரு இடத்துல வச்சு அங்கிருந்து அசைய முடியாதவன். அவனை எங்க கொண்டு வைக்கிறாங்க? தேவாலயத்திற்கு முன்பதாக. எதற்காக? பிச்சை வாங்கும்படியாக. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இன்னைக்கு காலையில ஆவியானவருடைய கிருபையோடு ஒரு காரியம் சொல்லட்டுங்களா? நம்மள அநேகர் இன்னைக்கு தேவாலயத்திற்கு வருவது அப்படி பிச்சை வாங்கத்தானே.
தெளிவோடு ஆவியின் கிருபையினால நான் சொல்றேங்க, ஏதாச்சும் தேவனிடத்துல இருந்து கிடைக்கணும். சர்ச்சுக்கு போனா எனக்கு ஏதாச்சும் கிடைக்கும், அங்க போனா நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வீட்டுக்கு போவேன், இல்லைன்னா ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு சமாதானம் கிடைக்கும், இல்லைன்னா எனக்காக ஜெபிப்பாங்க. இதுக்காக தானே இந்த பிச்சைக்காரனே அங்க கொண்டு உட்கார வச்சாங்க. என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, ஆலயத்துக்கு உள்ள வர்ற உனக்கும் ஆலயத்துக்கு வெளியில உட்கார்ந்த பிச்சைக்காரனுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை ஒரு விசை நம்முடைய மனசாட்சி தேவ பிரசன்னத்துல சொல்ல முடியுமா? கர்த்தர் இடத்துல இருந்து ஏதாவது நான் வாங்கணும்னு சொல்லி வருகிறவர்கள் தானே நாம். இங்கிருந்து ஏதாச்சும் கிடைக்கணும்னு சொல்றவங்க வாங்குறோம், அப்படி வர்றவங்க தானே நாம். அதே எண்ணத்தோட தான் அவனையும் கொண்டு வந்து அந்த தேவாலயத்துக்கு முன்பதாக வைத்தார்கள். அப்படின்னா இந்த பொருளை நான் இங்க இருந்து எடுத்து நான் இங்க வைக்கிறேன்னா இது வைக்கிற ஒரு பொருள், அப்படி அவங்க கொண்டு வச்சாங்க. 4 பேர் அவனை பார்க்கும்போது ஏதாச்சும் பணத்தை கொடுப்பாங்க. இன்னைக்கு காலையில இந்த கேட்கிற தெய்வ ஜனமே, ஏதோ நம்மளும் அவனை வந்து யாரோ தூக்கிட்டு வந்தாங்க, நம்மளே தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கிறோமான்னு ஒரு விசக்கத்தை திரும்பி பார்ப்போமா? ஆவியானவர் இன்னைக்கு அதைத்தான் கேட்கிற சொல்கிறார். எதற்காக இன்றைக்கு காலையில் இந்த ஆராதனையில் வந்திருக்கிறோம்? எதற்காக இந்த தெய்வ பிரசன்னத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம்? ஏதாச்சும் கிடைக்கும் என்பதற்காகவா? இல்லை, கர்த்தரை தொழுது கொள்வதற்காகவா? ஹல்லேலூயா! கரங்களை வைத்து ஒரு நன்றி சொல்லலாமா? இந்த தேவனை தொழுது கொள்ள முழு மனதோடு அந்த அர்ப்பணிப்போடு எண்ணத்தோடு தெய்வ பிரசன்னத்தில் காத்திருந்து வந்திருக்கிறேன். ஒரே கேள்வி நான் கேட்கிட்டு, எத்தனை பேர் நேற்றைக்கு இரவிலே, சனிக்கிழமை இரவிலே, ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை காலையில உம்மை தொழுது கொள்ள வேண்டுமே, அங்கு செல்லுகிறேன்னா பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுது கொள்ளும்படி முழங்கால் படியிட்டு அறிக்கை செய்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், என்னை சுத்திகரிங்க என்று சொல்லி இரவுல ஒரு 1-2 மணி நேரம் தேவ பிரசன்னத்தில் நின்றதுக்கு பின்பு இன்றைக்கு இந்த ஆலயத்திற்கு வந்தவர்கள் எத்தனை பேர் என்று ஆவியானவர் கேட்க சொல்கிறார். And I'm asking you brothers and sisters, அப்படிப்பட்ட தயாரெடுப்பு இல்லாமல் ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கு தேவ பிரசன்னத்தில் வந்த சுபாவம் உண்டு என்றால் அந்த வசனத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையில் அருமையான தெய்வ ஜனமே, ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமை பழக்கம் அல்ல. ஆராதனை என்பது கிறிஸ்தவனுக்கு சர்ச்சுக்கு போக வேண்டிய நாள் அல்ல. ஆராதனை என்பது ஏதோ ஒரு தேவனை கூப்பிட்டு கொஞ்சம் நன்றி ஹல்லேலூயா சொல்லி பாடிட்டு போகிற ஒரு பழக்கமும் அல்ல. ஆராதனை என்பது தேவ பிரசன்னத்தை தேடி அர்ப்பணிப்போடு பயபக்தியோடு உண்மையோடு அவர் பிரசன்னத்தில் வந்து, அப்பா உம்மை துதிக்க வந்திருக்கிறேன், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்வதே. ஹல்லேலூயா! இன்னைக்கு காலையில கேட்கிற தெய்வ ஜனமே, அந்த துதிக்கு பாத்திரரே தேவாதி தேவன். ஏதோ ஏதோ கிடைக்கும் என்பதற்காக தேவன் அங்கு உட்கார்ந்து இருக்கிறார். அங்க போனா அவர்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கலாம்னு சொல்லி வர்ற ஒரு ரேஷன் கடை அல்ல தேவாலயம். ஹல்லேலூயா! தெளிவாக ஆவியானவர் இதை சொல்கிறார். ஆகியால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்தை அலட்சியமாக பார்ப்பதற்கு சமமானது தேவாலயத்திற்கு ஒரு பிரிப்பரேஷன் இல்லாமல் வருவது. இன்னைக்கு காலையில கர்த்தர் இடைப்படும் பொழுது அதை அவர் வெளிப்படுத்துவார். அதைத்தான் தேவாதி தேவன் செய்ய சொல்கிறார். காரணம், இன்னைக்கு நம்ம ஜெபிச்சோமே, 2 பேருக்கு, ஒரு மூசா என்கிற சகோதரனுக்கும் ஒரு சஞ்சய் என்ற சகோதரனுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் அவர்களை தொடுவார் என்று? கரங்களை வைத்து ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தில் தேவ பிரசன்னத்தில் நின்று கர்த்தர் பட்சம் இருந்து சௌக்கியத்தை வாங்கி அவருடைய வாழ்க்கையில் கொடுக்கத்தக்க பரிசுத்த வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? ஹல்லேலூயா! My dear brothers and sisters, I tell you, நேற்றைக்கு இரவில் பார்த்த வண்ணமாய் மரியாள் தேவனிடமிருந்து பெற்று வழங்கினார். இன்றைக்கு பேதுருவும் யோவானும் தேவ பிரசன்னத்திலிருந்து வாங்கி வழங்கினார்கள். அதைத்தான் நம்ம காண போகிறோம். தேவாலயத்திற்கு வந்திருக்கிற சகோதரனை சகோதரியை கர்த்தரிடமிருந்து அந்த சௌக்கியத்தை வாங்கி இந்த சஞ்சய்க்கும் இந்த மூசாவுக்கு பகிர்ந்து கொடுக்க இந்த பெங்களூர் பட்டணத்தின் விசுவாசிகள் தயாரா இருக்கிறீங்களா? இதை ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய கரம் குறைந்து போகவில்லை, அவருடைய சௌக்கியமாக்கும் வல்லமை குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். நிறைவேற்ற தேவனுடைய குழந்தைகள் தேவை. தேவனுடைய ஊழியக்காரனை நீ தயாராக கர்த்தருடைய கிருபை வாங்கி பகிர்ந்து கொடுங்க. This morning, this is the call of God. இதுதான் தெய்வீக அழைப்பிற்கு தோசன ஞாயிற்றுக்கிழமையில ஓசன அன்றைக்கு தேவன் மகிமைப்பட்டனார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஒரு மனதோடு நிற்போம் என்று சொன்னார். இந்த 2 நபர்களை இன்றைக்கு கர்த்தர் தொடுவார். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். This is the power of the Holy Ghost and this is the healing miraculous power of the wonderful God that we serve today. Amen. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். அவன் அந்த தேவாலயத்தில் அமர்ந்து கொண்டு பிச்சை கேட்டான் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். அவன் பேதுருவையும் யோவானையும் கண்டு அவன் பிச்சை கேட்டான். அவனுக்கு வேற எந்த பழக்கமும் இல்லைங்க. அடுத்த வசனத்துக்கு வாங்க சிஸ்டர். எஸ், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அருமையான சகோதரி, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தான் ஆவியானவர் இன்னொரு ரகசியத்தை எனக்கு சொல்லி தந்தார்.
எங்கேயோ இருக்கிற ஒரு மூசா யாருக்கோ தெரிஞ்ச ஒரு சந்தைன்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாரேன்னு சொல்லி கூட்டத்துல கையை உயர்த்தி ஜெபிச்சா நடக்காதுங்க. இன்னைக்கு காலையில தயவு செய்து நான் சொல்றேன், மூசா யாருன்னு நமக்கு தெரியாது, சந்தை யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க செஞ்ச ஒரு காரியம் பார்த்தீங்களா, பேதுருவும் யோவானும் அவனை எப்படி பார்த்தாங்க? உற்று பார்த்தாங்க. அவன் பிரச்சனை என்னன்னு அவனுடைய முகத்துல பார்த்தாங்க. போற வழியில ஏதோ கேஷுவலா பார்த்துட்டு போனது இல்லைங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டு ஜெபத்துக்கு தான் வர்றாங்க. அந்த இது காரியத்தை கொஞ்சம் விட்டுட்டு அவனை நேரம் அவனை பார்க்கிறாங்க. அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாரு என்றார்கள். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இன்னைக்கு சௌக்கியம் தேவைப்படுகிற இல்லைன்னா தேவையோடு பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுடைய பிரச்சனையை பார்த்து உற்று பார்க்க அவருடைய வாழ்க்கையில் நேரம் உண்டா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிட்னி ப்ராப்ளம்னால படுத்திருக்கிற அந்த மகனை, கிட்னி ப்ராப்ளம்னால கால் வீக்கம் என்று சொல்லி பாஸ்டர் விளக்குன அந்த மகனுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிது என்று கொஞ்சம் உற்று பார்க்க நம்மளால முடியுமா? ஒரு நிமிஷம் நம்மளால திரும்பி அவங்களுடைய வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை என்னுடைய மனதில் கொண்டு வர முடியுமா? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீ உண்மையாக தேவ பிரசன்னத்தில் ஜெபிக்கும் பொழுது மற்ற எதையும் விட அந்த நபருடைய பிரச்சனை உன்னுடைய மனதில் கொண்டு வருவாய் என்றால், இருதயங்களை காண்கிற தேவன் உன் இருதயத்தை காணும் பொழுது நீ எவ்வளவு மனப்பூர்வமாய் அவர்களுக்காக ஜெபித்தாய் என்பதை காண்கிற ஒரு தேவ பிரசன்னம் உன் உள்ளத்தை காண்கிறது. பாஸ்டர் சொன்னதுக்காக ஜெபித்தவங்க நிறைய பேர், உண்மையான மனதில் இருந்து ஜெபித்தவர்கள் எத்தனை பேர்? இன்னைக்கு காலையில் ஆவியானவர் கேட்கிற கணக்கு தான் இது. உண்மையாக ஜெபித்தோமா? நான் உண்மையாக அந்த மூசாவுக்காக, உண்மையாக அந்த சந்தைக்காக ஜெபித்தேன்னு நம்மளால எத்தனை பேரால் இன்னைக்கு இந்த சபைக்குள் சொல்ல முடியும்? அருமையான சகோதர சகோதரி, ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வச்சு இன்னைக்கு நம்ம ஆராதனையில நடந்ததை வச்சுதான் நான் ஆவியானவருடைய கிருபையை நான் கேட்கிறேன். அதுல கூட நம்ம கிட்ட ஒரு உண்மை இல்லைன்னா, ஏதோ ஜெபித்தாங்க, வந்தாங்க, போனாங்க. இன்னைக்கு இந்த ஆராதனை முடியும், நம்ம 4 மணிக்கு போயிடுவோம். சண்டே யாரோ மூசை யாரோ, அவ்வளவு நம்ம ஜெபம் அதோட முடிஞ்சிருது இல்லைங்களா? அவங்களுக்கு இருந்தாங்கன்னா நமக்கு என்ன? உங்களுக்கு சௌக்கியம் வந்தா என்ன, வரலன்னா என்ன? நல்ல சௌக்கியம் ஆச்சுன்னா இன்னொரு நாள் பாஸ்டர் வந்து ரொம்ப நன்றி, நீங்க எல்லாம் ஜெபிச்சீங்க, சௌக்கியம் வந்துச்சு சொல்லும்போது திருப்பி ஒரு கையை தட்டினா நம்ம வேலை முடியும். இன்னைக்கு காலையில ஆவியானவர் கேட்கிற தெளிவு, உன்னுடைய மனப்பூர்வமான சத்தியம் தேவனுக்கு முன்பதாக எம்மாத்திரம் என்பதை இதிலிருந்து நீ அறிந்து கொள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உண்மை இல்லாமல் ஜெபித்தவர்கள் நாம் என்பதை தெளிவுபட உணர்த்தும்படி ஆவியானவர் இன்றைக்கு காலையில என்னை ஏவுகிறார். ஆகையால் அதை மறைக்காமல் நான் சொல்கிறேன். உண்மை இல்லாமல் ஜெபித்த ஜெபம், இந்த ஜெபத்திற்காகவா தேவ பிரசன்னத்தை தேடி வருகிறோம்? அருமையான சகோதரிமாரே, அருமையான சகோதரி, தாய் தகப்பன்மாரே, என் தேவ பிரசன்னத்தில் நான் கொண்டு வருகிற ஜெபத்தில் கூட உண்மை இல்லாதவனாக இருந்தால் கர்த்தரிடமிருந்து எதை எதிர்பார்த்து இன்றைக்கு காலையில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை எச்சரிப்பின் சத்தமாகவே ஆவியானவர் சொல்கிறார். Can we be careful in the presence of God even about what we pray? Oh hallelujah. This is something that we need to be absolutely careful about. Brother, sister, மிகுந்த தாழ்மையோடு நான் சொல்றேன், இன்னைக்கு காலையில எத்தனை பேர் நம்புறீங்க இந்த சபை ஒரு மனதா உண்மையா மனசாட்சியின் ஆழத்தில் இருந்து ஜெபிச்சா அந்த சஞ்சை எழுந்து வருவான்? ஹல்லேலூயா. அந்த மூசா எழுந்து வருவான். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க அந்த தேவ பிரசன்னத்தை மகிமைப்படுத்துவீங்க. Oh glory, hallelujah. This should be the prayer of a church. இதுதான் ஒரு சபையுடைய ஜெபம். அவருடைய முகத்தை நோக்கி உற்று பார்த்தார்கள், எங்களை நோக்கி பார் என்றார்கள். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இன்னொருவருடைய பிரச்சனையை உற்று பார்க்கிற சுபாவம் ஒரு தெய்வ குழந்தைக்கு தேவை. அவன் ஒரு பிச்சைக்காரன் தானே சொல்லிட்டு போலாம், சும்மா பார்த்துட்டு போலாம். உற்று பார்க்கிறதுக்கு ஒரு நிமிஷம் அவனுக்கு கொடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு தெய்வ ஜனமே. ஹல்லேலூயா. உண்மையில் இருக்கிற அபிஷேகம் அதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு தந்திருக்கிற தேவ கிருபை பிறருடைய பிரச்சனை நடுவில் அவன் சார்பில் நிற்க கொடுக்கப்பட்டது. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுசு நிமிஷங்கள் பிறருடைய நன்மைக்காக செலவிடும்படி கொடுக்கப்பட்டது. மற்றவனுக்காக செலவிட உன்னுடைய கையில் நேரம் உண்டா? மற்றவருடைய பிரச்சனை பார்க்க உனக்கு நேரம் உண்டா? எங்களை நோக்கி பார் என்றார்கள். ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும், வயதாகிறதுல அவங்க பாக்கெட்ல 5 பைசா கிடையாதுன்னு நமக்கு தெரியும். என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, பிச்சைக்காரன் கேட்கறது பணம் தாங்க. பிச்சைக்காரன் வேற எதையும் கேட்க மாட்டாங்க. பிச்சைக்காரன் பணம் தான் கேட்கிறான். அவங்க பாக்கெட்ல பணம் இல்லைங்க. அதுதாங்க அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். அடுத்த 5வது வசனம். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்த. இன்னைக்கு காலையில நான் உங்களை பார்த்து கேட்கட்டுங்களா? அந்த மூசாவுடைய தாய் தகப்பனும் அந்த சஞ்சயுடைய குடும்பமும் ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு தானே இருப்பாங்க. இன்னைக்கு brothers and sisters, இவங்க ஜெபிக்கிறாங்க,
இவங்க தெய்வம் உண்மையானதுன்னு சொல்றாங்க, ஏதாவது நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கும். அது நம்ம குழந்தைய இருந்தா எப்படி நம்ம எதிர்பார்ப்போம்? அந்த மூசா ஏன் குழந்தையா இருந்தா, அந்த மூசாவுக்கு சந்தைக்கு நான் அப்பாவா இருந்தா எப்படி நான் எதிர்பார்த்திருப்பேன் தெய்வ பிரசன்னத்துல. இங்க காலையில அருமையான தெய்வ ஜெபமே, this is called personally living for somebody's problem. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இருதயம். தயவு செய்து நீங்க காலையில அதை புரிந்து கொள்ளும்படி ஆவியானவர் தருகிற அழைப்பு. இன்னொருவருடைய வேதனையை புரிந்து கொள்ளாமல் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. இன்னொருவருடைய வேதனை அறியாமல் என் தேவனை தொழுது கொள்கிறேன் என்று வேஷம் போட முடியாது. எவ்வளவு எதிர்பார்ப்போடு அந்த தாய் தகப்பன் இருக்கிறார்களோ அவர்கள் சார்பில் நின்று கொண்டு அந்த எதிர்பார்ப்போடு தெய்வ பிரசன்னத்தில் நிற்கும் பொழுதுதான் ஹல்லேலூயா அருமையான தெய்வ ஜனமே அவர்கள் ஏதாவது தருவார்கள் என்று எண்ணி அவர்களை அவன் நோக்கி பார்த்தான். அடுத்த வசனம் படிங்க, அங்கதாங்க பதிலே வருது. நெக்ஸ்ட் வெர்ஸ். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. நீ எதிர்பார்க்கிற வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லப்பா, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. பிரதர் அப்படியே நில்லுங்களே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட. இன்னைக்கு நம்ம பண்ற மாதிரி இயேசுவின் நாமத்தில் சௌக்கியம் வருவதாக என்று சொல்லி அங்க உட்கார்லீங்க. அடுத்த வசனம் படிங்க பிரதர். அடுத்த வசனத்துல இருக்கீங்க, எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து எப்படிங்க தூக்கி விட்டான். பிச்சைக்காரன்னு கூட பார்க்கல, நான் பெரிய சிஷ்யன்னு பார்க்கலீங்க. போய் பிச்சைக்காரன் கையை பிடிச்சு தூக்குற ஒரு தாழ்மை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? இன்னைக்கு காலையில இருந்து கேட்கிற தெய்வ ஜனமே, நாங்க சொந்தமா சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து நாங்க ஜெபிச்சுக்கிறோம். நீ ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறியா, அதுவும் பிரச்சனை. உனக்கு கிட்னி போச்சு, அதுவும் பிரச்சனைன்னு சொல்ற அளவுக்கு வாயால அப்படி சொல்லலைன்னாலும் மனசுல அந்த ஒரு சுபாவம் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு காலையில் ஆவியானவர் அதைத்தான் உணர்த்துகிறார். என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லப்பா. யோவான் பேதுரு சொல்லுகிற, நீ எதிர்பார்க்கிறது தரதுக்கு உன் பாத்திரத்துல போடுறதுக்கு என் கையில் இல்லை. ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்கு. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, அது சும்மா வார்த்தை அல்லங்க, வார்த்தையும் கிரியையும் சேர்ந்த ஒரு ஊழியம். ஆமென். ஹல்லேலூயா. அவன் இறங்கி போய் பிச்சைக்காரனுடைய கையை பிடிக்கணும்னா, அதாவது தாயின் பிறப்பில் இருந்து யூஸ்லெஸ் ஃபெலோ, எதுக்குமே ஆகாதவன். அவனை கொண்டு வச்சா 10 காசு கிடைக்கும். ஒரு பொருள் போல அவனை ட்ரீட் பண்ணாங்க. அந்த பொருள் போல மற்றவர்கள் பார்த்தவனை பேதுரு ஒரு மனுஷன் என்ற முறையில் மதித்து தெய்வ பிரசன்னத்தில் தன்னை தாழ்த்துகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. My dear brothers and sisters, இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி, எத்தனை பேருக்கு உன்னுடைய மனதை நீ இப்படி இறக்கி இருக்கிறாய்? எத்தனை பேரை தாழ்ந்து வந்து தொடும்படியாக உன்னுடைய ஸ்டேட்டஸ், உன்னுடைய பதவி, நீ பெரியவன், நீ சின்னவா, அதை இதை எல்லாம் விட்டுட்டு இல்லாதவனுக்காக இறங்குகிற ஒரு ஊழியம் உன்னுடைய கையில் உண்டா என்று ஆவியானவர் ஒரு மனசாட்சியை பார்த்து கேட்கிற நிமிஷம் அது. அருமையான தெய்வ ஜனமே, சத்தியமா சொல்றாங்க, நம்ம எல்லாரும் தோத்து போகிற ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இப்படி நல்லா சர்ச்சில் உட்கார வச்சு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா, இப்படி ஜெபிக்க சொன்னீங்கன்னா, நாங்களும் கூட்டத்தில் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை செய்யறதுக்கு லட்சக்கணக்குக்கு ஜனங்கள் இருக்குங்க. ஒரு சௌக்கியம் வராதுங்க. சஞ்சய் அங்கே தான் இருப்பார், மூசா அங்கே தான் இருப்பார். ஒன்றும் நடக்காதுங்க. ஜெபித்தோம்ங்கிற பாக்கி மட்டும்தான் இருக்கும். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, அந்த ஜெபத்துக்கு என்னங்க பிரயோஜனம்? ஒரு நிமிஷம் தெய்வ பிரசன்னத்தை திரும்பி பார்க்க ஆவியானவர் எச்சரிக்கிறார். இப்படி எவ்வளவு ஜெபம் நம்ம எடுத்திருக்கிறோம், எவ்வளவு ஜெபம் செய்திருக்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய நாமத்தில் செய்தது தானே. இதற்கும் சேர்த்து கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் ஒன்று வரும் என்பதை மறந்துவிட. This is what the Holy Spirit wants you to know. தெய்வ ஜனமே, இப்படிப்பட்ட போலி ஜெபத்தை செய்ததற்கு நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இதை ஆவியானவர் எல்லாம் தெளிவாக சொல்லுகிறார். And I'm not mincing any single word. Be very careful about the prayer. உன்னுடைய ஜெபம் உன்னை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்காமல் தடுத்து நிற்கிற காரணமாய் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக தேவன் பரிசுத்தராய் இருக்கிறதுனால அந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தினுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு வித்தியாசத்தை இன்றைக்கு காலையில் ஆவியானவர் சொல்கிறார். ஓசன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தாவே நீர் மகிமைப்படும் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லைங்க. உண்மையாக நீர் மகிமைப்படும்படி என் வாழ்க்கையை என்னுடைய பரிசுத்தம் அப்பா, என்னுடைய ஜெபம் அப்பா, என்னுடைய ஊழியம் அப்பா, நான் இறங்கி அந்த பிச்சைக்காரனை தொட்டு நீ இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்ல. ஹல்லேலூயா. Dear brother sister, இன்னைக்கு நமக்குள்ள இல்லாமல் இருக்கிற இந்த ஒன்றை ஆவியானவர் சுட்டி காண்பிக்கிறார். அடுத்தவனுக்காக இறங்குகிற சுபாவம் நமக்கு இல்லையே.
அடுத்தவங்க பிரச்சனையை தொடர சுபாவம் நமக்கு இல்லையே. அவங்க வேணும்னு என்கிட்ட வரட்டும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றவங்க தானே. நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சாலும் அவங்க எல்லாம் பெரிய ஸ்டைல் பண்றவங்க, நம்ம ஏன் போய் அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு கேட்கிறவங்க, அவங்க குற்றத்தை சொல்றவங்க தானே நம்ம. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் இருந்துட்டு போட்டுங்க. கர்த்தருடைய ஊழியம் என்றால் வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லைங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த செல்லம் எங்க கிட்ட இல்லைங்க. எங்க கிட்ட ஒண்ணே ஒண்ணு இருக்குங்க, இயேசுவின் நாமத்தில். ஹalleluya, ஸ்தோத்திரம். That is the power, that is the grace. அது பணம் கொடுத்து வாங்க முடியாது. என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, ஒருவேளை இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு சொன்னார், பிச்சைக்காரன் பாக்குறதுல கூட ஒரு 10 பைசா இருந்திருக்குங்க. யோவான் பேதுரு பாக்கெட்ல அது கூட இல்லைங்க. ஹalleluya. இயேசுவின் சிஷ்யனா இருக்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணும் இல்ல, உனக்கு தரதுக்கு சில்லறை காசு கூட இல்லப்பா, என்கிட்ட இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு காலையில் ஆவியானவர் கேட்கிறார், உனக்கு இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு உன்கிட்ட இல்லாத அந்த இயேசுவை இன்னைக்கு தேடுவியா? Glory, hallelujah. When you look at Jesus, and that's what you need, brother. இன்னைக்கு தேவை இயேசுவின் பிரசன்னம், இன்னைக்கு தேவை இயேசுவின் நிறைவு, இன்னைக்கு தேவை இயேசுவின் அபிஷேகம். நிறைந்த பாக்கெட் அல்ல, பெரிய ஐஸ்வர்யங்கள் அல்ல, பெரிய வண்டி அல்ல, வீடு அல்ல. இன்னைக்கு தேவை தேவ பிரசன்னம். ஹalleluya. அதுதான் இன்னைக்கு இல்லைங்க. வீடு இருக்கு, வசதி இருக்கு, எல்லாமே இருக்குங்க. பணத்துக்கு குறைவே கிடையாதுங்க, எல்லாம் நம்ம கிட்ட இருக்குங்க. ஆனா என்கிட்ட இருக்கிறது இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம இருக்கோம்? இதுதாங்க ஆவியானவருடைய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் பரிசுத்தரே என்று சொல்லி என்ன ஆராதனை செலுத்த போகிறோம்? My dear brothers and sisters, I know this word is very very strong. எனக்கு தெரியுது இது கொஞ்சம் கடினமான வார்த்தை. ஆனால் ஆவியானவர் இதை சொல்கிற சபையே, இதுல நம்ம தவறிட்டோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற பெயர் சொல்லி அர்த்தமே இல்லை என்பதை தெளிவாக ஆவியானவர் சொல்கிறார். Please be careful, brother. 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம் படிக்கிறீங்களா பிரதர்? 1 தெசலோனியர் 4:7. இது தேவ ஆவியானவர் எனக்கு ஜெப வேளையில் இடைப்பட்ட ஒரு வசனம். இது 1 தெசலோனியர் 4:7. ப்ளீஸ் ரீட் தட். எஸ், முக்கியமான ஒரு வசனம் அது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். what a word. என்ன வார்த்தைன்னு பாத்தீங்களா? இங்க இருக்கிற நம்ம இத்தனை பேரையும் பேசுறது என்னையும் சேர்த்து தேவன் அழைத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்று சொல்லி. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த வார்த்தை நம்ம ஸ்கிரீன்ல நம்ம பைபிள்ல இருக்குன்னா, நான் வாழ்ற வாழ்க்கையில அசுத்தமே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க கை தூக்குங்க. நான் சொல்ல மாட்டேன், நம்மளால முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த காலையில் கேட்கிற தெய்வ ஜனமே, தேவன் என்னை அசுத்தத்துக்கு அழைக்கவில்லை என்றால் ஏதேன் வாழ்க்கையில் இன்னும் அந்த அசுத்தங்கள், அசுத்தம் என்றால் பொறாமை, கோபம், மற்றவனை எரிச்சல், மற்றவனை குறைவாய் பார்ப்பது, குற்றம் சொல்வது, தவறான வார்த்தைகள் பேசுவது. அசுத்தம் என்று சொன்னால் தீய எண்ணங்கள், தீய பார்வைகள், மாம்சத்தின் இச்சைகளுக்கு தன்னை தாழ்த்தி கொடுப்பது. இப்படிப்பட்ட அசுத்தங்கள் என் வாழ்வில் இல்லை என்று 1 தெசலோனியர் 4:7 நான் ரெடியப்பா நேசுவ பார்த்து சொல்ல எத்தனை பேர் இருக்கு இந்த சபைக்குள்ள? My dear brothers and sisters, இப்படிப்பட்ட அசுத்தம் இல்லாத வாழ்க்கை இருந்த ஒரு பேதுருவும் யோவானும் என்னிடத்தில் இருக்கிறதை இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லும்போது நடக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அதே காரியத்தை நிறைவேற்ற தேவன் குறைவுள்ளவர் அல்ல, ஆனால் நிறைவேற்றத்தக்க நிற்கிற ஊழியக்காரன் குறைவுள்ளவனாக காணப்படுகிறானே. இன்றைக்கு நம்மளுடைய ஜெபத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைத்தானே தேவனுடைய கரம் செயல்படாத அளவுக்கு அநேகருக்கு வர வேண்டிய கிருபைகள் பெறாமல் போகிறார்களே. இன்னைக்கு கிறிஸ்தவன் என்றால் என்ன என்று உலகம் கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை இல்லாமல் போயிருக்கிறது. இதை குறித்து தெளிவுள்ளவர்களாக நிற்கும்படி ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு அதை சுட்டி காண்பிக்கிறார். My dear brothers and sisters, please take it very very carefully into God's presence. இதை குறித்து மிகவும் தெளிவுள்ளவர்களாக நம்ம இருக்கும்படி ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். இல்லைன்னா என்ன தெரியல, இன்னும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு வருவோம். இதே கோலத்துல வந்து இதே அலங்கோல வாழ்க்கையில் இதே அசுத்தத்தோடு இயேசு உயிர்த்தார். எதற்கு இந்த பாட்டெல்லாம் பாடி யாருக்கு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு காலையில என்னை கேட்கிற சகோதரனே சகோதரி, உண்மையாக பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள இன்னைக்கு என் மனசாட்சிக்கு, என் சரீரத்துக்கு, என் ஆவியாத்மாவுக்கு முடியவில்லை என்றால் என்ன ஆராதனை என் தேவனுக்கு பிரதிஷ்டிக்க நான் இன்றைக்கு இங்க வந்து அமர்ந்திருக்கிறேன் என்பதை சொந்த மனசாட்சியை திரும்பி பார்த்து ஒரு விசை தேவ பிரசனத்தில் ஒரு கணக்கு கொடுக்க முடியுமா என்பதை ஆவியானவர் கேட்கிறார். அதற்கென்று சொல்லி எத்தனை பேர் நம்ம தயாராக இருக்கிறோம்? இதுதான் ஆவியானவருடைய தெளிவு. My dear brothers and sisters, இதுதான் உண்மையான வேத வார்த்தையின் தெளிவும் கூட. ஒரு வசனம் கூட படிக்கிறீங்களா பிரதர்? 2 தெசலோனியர் 2ஆவது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். 2 தெசலோனியர் 2:13. பிரியமான சகோதரரே, நீங்கள்
நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் சத்தியத்தினாலே விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். என்ன அந்த கடன் உங்களுக்கு புரிஞ்சதா? உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சத்தியத்தின் விசுவாசத்திற்காக நீங்கள் ரட்சிப்படையும்படிக்கும் பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் ஆவியினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறதுனால் ஆகையாலே உங்களுக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். என கேட்கிற தெய்வ ஜனமே, இன்னைக்கு காலையில் இந்த சபையில் இருந்து நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கும் பொழுது ஆவியினாலே சுத்திகரிக்கப்பட்டபடியினால், ஹல்லேலூயா, ஆவியின் ஒரு பரிசுத்த வாழ்க்கை பெற்றபடியினால், பரிசுத்த ஆவிக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறபடியினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க தகுதி பெற்றவன் என்பது அர்த்தம். என்னை கேட்கிற சகோதரே சகோதரி, வாழ்க்கையில் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவன் நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டதனால் நான் தேவனை தொழுது கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தம் ஒவ்வொருத்தருக்குள்ளே காணப்பட வேண்டும். அதனால தாங்க வேதம் சொல்லுகிறது, ரோமர் 15வது அதிகாரம் 2வது வசனம், நம்ம ஒவ்வொருவரும் தன்னுடைய பிறனுடைய பக்தி விருத்திக்காக. என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, அந்த வசனத்தை படிக்கிறீங்களா? ரோமர் 15:2, நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள கடவுள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். காலையில ஜெபித்த மூசா, அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பக்தி விருத்தி வரணும்னா, அவங்க இயேசுவை அறிந்து கொள்ளணும்னா, கிறிஸ்துவ மதமே அறியாதவர்கள் அவர்கள் இயேசுக்கு பக்கத்துல வந்து கொஞ்சம் ஜெபிப்பீங்களான்னு கேட்கும் பொழுது, பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்கத்தாங்க இந்த சபையை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க வந்தோம், நாங்க ஆராதிச்சோம், நாங்க தேவ சபையில வார்த்தை கேட்டோம், நாங்க போயிட்டோம் சொல்றதுக்கு அல்ல, பிறனுடைய பக்தி விருத்தி உண்டாகும்படி நம்ம ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தில் நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு மாலை காலையில் என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, மற்றவர்களுடைய பிரச்சனை நீ ஆராதிக்கிறதுனால முடிகிற ஒரு ஆராதனை இங்கிருந்து எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. இங்க வந்து நீங்களும் நானும் ஆராதிக்கும் பொழுது மற்றவர்களுடைய பிரச்சனை என் கர்த்தர் முடிக்கிறதை காணணும். அதுதான் சாட்சி. ஹல்லேலூயா. ஏன் பிரச்சனையை முடிச்சாருன்னு சொல்றதுல பெரிய சாட்சி இல்லவே இல்லை. காலையில ஆவியானவரை எதிர்பார்க்கிற தெளிவு அதுதான். பிறனுடைய பக்தி விருத்திக்காக உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்தாய்? பிறனுடைய பக்தி விருத்திக்காக நீ அவனுக்கு பிரியமாய் நீ நடந்து கொண்டாயா? உன்னை திட்டுறவனுக்கு, உன்னை உபதிரவிக்கிறவனுக்கு, உன்னை வெறுக்கிறவனுக்கு, உனக்கு தீமை செய்கிறவனுக்கு நீ அவனுக்கு பிரியமாய் நீ நடந்து கொள். நீ அவனுக்கு எந்த தீமையும் நீ செய்யாதே. ஹல்லேலூயா. My dear brothers and sisters, நீ மன்னிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உன்னுள் இறங்குவார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் என் மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். நான் தேயிலை தோட்டத்தில் எஸ்டேட்டில் நிறைய வேலை பார்த்து கொண்டிருக்கிற நாட்களிலே நிறைய யூனியன் தலைவர்கள் இருக்கிறாங்க, என்னை எதிர்க்கிறவர்கள் இருந்தார்கள். ரீசென்ட்லி ஏற்கனவே நான் ஒரு சாட்சி சொல்லியிருக்கிற ஒரு கண்ணப்பன் என்ற சகோதரனை பற்றி. கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னதாக சந்திரன் என்று ஒருத்தர் அங்கே இருக்கிறார், ஒரு சூப்பர்வைசராக இன்னைக்கும் அங்கே இருக்கிறார். அவருக்கு மூக்கில் கேன்சர் வந்து ட்ரிவாண்ட்ரம் கேன்சர் ரிசர்ச் சென்டர்ல அங்கே அட்மிட் பண்ணப்பட்டு கடைசியில் பணம் இல்லாமல் வரும்பொழுது ஒரு பாஸ்டராக இருக்கிற ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பினார், இப்படி இந்த சந்திரன் கேன்சர் வந்து ஐயா பணமே இல்லாம அங்க தவிக்கிறாங்க, ஐயாவினால ஏதாச்சும் செய்ய முடியுமா? நான் கேட்டேன், எந்த சந்திரன்? ஐயா உங்களுக்கு துரோகம் பண்ண அதே சந்திரன் தான் ஐயா. உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல, ஆனா வேற யாரும் இல்லையா, எல்லாரும் முடிஞ்ச உதவி பண்ணிட்டாங்க, இனி யாரும் செய்ய மாட்டாங்க, அவன் சுபாவம் ரொம்ப மோசம் ஐயா, அதனால யாரும் அவனுக்கு உதவுறதுக்கு தயாரா இல்லை, உங்களால ஏதாச்சும் முடிஞ்சா பண்ணுங்க ஐயா. அதுக்கப்புறம் கேட்டார், அவனுடைய நம்பர், அக்கௌண்ட் நம்பர் கூகுள் பே உங்களுக்கு அனுப்பி தரணும். நான் சொன்ன அனுப்புங்க. நான் தொடர்ந்து அந்த மகனுக்கு கொஞ்சம் பணத்தை நான் அனுப்பினேன். என் மனைவிக்கு தெரியும். அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்தா அவர் திருப்பி வந்து என்னை கூப்பிட முடியாத நிலைமையில் அவர் இருக்கிறார். ஏன்னா என்னை ஃபேஸ் பண்ண முடியல, அவ்வளவு பண்ணி இருக்கிறார் நமக்கு பின்னால. அந்த கூப்பிட்ட பாஸ்டர் கூப்பிட்டு ஐயாக்கு 1000 நன்றி சொல்லுங்க, அவருடைய காலில் விழுகிறேன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன், அந்த நபர் என்னுடைய காலில் விழுக வேண்டாம், அவர் இயேசுவின் பாதத்தில் விழுக சொல்லுங்க. ஹல்லேலூயா. என கேட்கிற தெய்வ ஜனமே, இதுக்கு தாங்க கர்த்தர் நம்மை நிறுத்துவார், இதற்கு தாங்க நம்மை தாழ்த்த வேண்டியது. உனக்கு விரோதமாக அவன் என்ன செய்தான் என்பதை கணக்கு பார்க்க உன் மூளை உன்னை அனுமதிக்கிறது என்றால் அந்த மூளை வேண்டாங்க.
அது தேவ பிரசன்னத்திற்கு தடையானது. எனக்கு விரோதமானவனுக்கு உதவ கர்த்தர் ஒரு வாய்ப்பு தர்றாரு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அவனுக்கு உதவும்படி கர்த்தர் கையில பணத்தை தர்றாரு பார்த்தீங்களா? அவனுக்கு உதவும்படி ஒரு நபரோடு கூட கனெக்ட் பண்றாரு பார்த்தீங்களா? அவனை எந்த வித்தியாசமும் பார்க்காமல் இயேசு நேசிக்கிறதை போல நேசிக்க, இயேசு உதவுகிறதை போல உதவத்தான் இன்றைக்கு கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? Receive that blessing in the name of Jesus. Brother, sister, என் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அது எனக்கும் என் குடும்பத்திற்கும் அல்ல, அது இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்படி தான் கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை உணர்கிறவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் பெரியவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் வாழ்க்கையில் அதற்கு இதற்கு அதுக்கு எந்த கணக்கும் தேவ பிரசன்னத்தில் செல்லாதுங்க. அருமையான சகோதரி சகோதரி, இந்த கர்த்தர் பிரசன்னத்தில் நீ உண்மையுள்ளவனை நிற்க முடியவில்லை என்றால் நீ கொடுக்கிற ஆராதனை, நீ கொடுக்கிற காணிக்கை என்ன அர்த்தம் என்பதை தேவ பிரசன்னத்தில் சற்று யோசிச்சு பார்ப்பீங்களா? ஒரு வசனம் கூட படிக்கிறீங்களா பிரதர்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். The book of 1 Peter chapter 1 and verse number 15. 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். இந்த வசனம் முன்னால் நிற்கும் போது பேச முடியுமா? இன்னைக்கு காலையில் என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல இந்த குருத்தோலை வச்சுட்டு இயேசுவே ஓசனையாக நல்லா பாடி வேஷம் போட்டு இன்னைக்கு பெரிய செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு நம்ம போயிடலாங்க. ஆனா இந்த குருத்தோலின் மகிமை வாங்கினவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்க. உங்க கொஞ்ச நடவடிக்கையிலையோ, உங்களால முடிஞ்ச நடவடிக்கையிலையோ, உங்களுக்கு ஞாபகம் வர்ற நடவடிக்கையிலோ அல்ல, உன் வாழ்க்கையில் எல்லா நடவடிக்கையிலும். So be holy in all manner of conversation and deed. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த வார்த்தைக்கு என்னங்க பதில் கொடுக்க போகிறோம்? இதோ நான் திருடனை போல வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்க பிரதிபலன் என்னோடு கூட நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னவர் இதை சூட்டி காண்பிப்பார் அல்லவா? இன்னைக்கு நம்ம பைபிள்ல இந்த வசனம் இருக்குன்னு தெரியாம நான் வாழ்ந்துட்டேன்னு நம்மளே ஏமாற்ற முடியுமா? இந்த காலையில் ஆவியானவர் சொல்கிறாருங்க, நீ மற்றவனுக்கு நீ என்ன செய்த? கர்த்தர் உன் கிரியைகளில், உன் நடவடிக்கைகளில் அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்கு உண்டா? இல்ல மற்றவன் மேல கோபம், பொறாமை, அவன் மேல எரிச்சு இப்படிப்பட்ட காரியங்களை வச்சுட்டு தெய்வ பிரசன்னத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோமா? அருமையான சகோதரே சகோதரி, யாரையாவது ஒரு நபரை வெறுத்துட்டு தெய்வ பிரசன்னத்தில் வந்து ஓசன்னா சொன்னால் அது செல்லாது. யாரையாவது ஒருவர் மேல் ஒரு பொறாமை வச்சுட்டு அப்பா உண்மை சோதரிக்கிறேன்னு சொல்லி அது செல்லாது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல அதே பரிசுத்தத்தை உங்களுக்குள் எனக்குள் நம்முடைய நடவடிக்கைகளில் எல்லாம் எதிர்பார்க்கிறது. அருமையான சகோதரி சகோதரி, அதுதான் நான் நினைக்கிறத பிரகாஷ்கும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எங்க போனாலும் சரி, டெல்லி, பாம்பே, எல்லா பெரிய மீட்டிங் இருந்தாலும் சரி, செப வேலை தான். அதை நான் கற்றுக்கொண்டேன், நானாக செய்யவில்லை, கர்த்தர் சொல்லி தந்தது. எவ்வளவு பெரிய பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்டோ நிக்கிறான்னு சொன்னாலும் செப வேலையில அதை விட பெரியவர் அங்கே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த உலகத்துல மாற்றி வைக்க முடியாதது ஒன்றுமே இல்லை உன்னுடைய ஜெப வேலைக்காக. இது தெளிவா நான் சொல்றேன், அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். மாற்றி வைக்க முடியாதது ஒண்ணுமே இல்லை. நீ ஜெப வேலையில உண்மையா இருப்பனா உன் கெஸ்ட் உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க, உன் நண்பர்கள் தப்பா நினைக்க மாட்டாங்க, உன் கம்பெனி தப்பா நினைக்காது, உன்னுடைய வீட்டுக்கு வர்றவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. உன்னுடைய ஜெப வேலையை தவற விடாதே சகோதரனே சகோதரி. ஹல்லேலூயா. Always be careful and give respect to God. ஜெப வேலையில் நீ ஒழுங்குள்ளவனாய் நிற்கும்போது அது கர்த்தருக்கு கொடுக்கிற மரியாதை, கர்த்தருக்கு கொடுக்கிற கர்மம். அது தேவ பிரசன்னத்தை தேடி வரும்பொழுது, பழைய ஏற்பாடை படித்திருக்கிறவர்களுக்கு தெரியும், மோசே கூடாரத்திற்கு வரும்பொழுது அக்கினிமயமான அந்த மேக கூட்டம் அங்கு அவனுக்காக காத்து கொண்டிருக்கும். ஏனென்றால் தேவ பிரசன்னம் மோசேயோட கூடாரத்துக்குள் அவனோடு உறவாட வாஞ்சிக்கிற தேவ பிரசன்னம். அருமையான தெய்வ ஜனமே, உன்னுடைய ஜெப வேலையை வாஞ்சித்து இருக்கிற கர்த்தருடைய ஒரு இருதயம் உண்டு. எப்போ என்னுடைய மகன் ஜெபத்திற்கு வருவாள், அவளோடு கூட நான் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற ஒரு அப்பாவின் இருதயத்தை காணாதவளாக உன்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. தயவு செய்து அதை புரிந்து கொள்ளும்படி ஆவியானவர் சொல்கிறார். உனக்கென்று சொல்லி உன்னோடு உன்னுடைய ஜெப வேளையில் இருக்கும்படி விரும்புகிற எதிர்பார்க்கிற ஒரு தேவ பிரசன்னம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த உண்மையின் உள்ளத்தோடு கர்த்தர் நம்மை காணப்படுது. திருப்பி அவர்கள் நான் கொடுக்கிற உண்மை எப்படிப்பட்டது? ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக காத்திருக்கும் பொழுது ஒரு
விஷயம் யோசிச்சு பாருங்களேன். தினமும் சாயங்காலம் ஜெப வேளை வரும்பொழுது கர்த்தர் எனக்காக அங்க காத்திருப்பார் என்பதை அறிந்து, எனக்கு மீட்டிங் இருக்கு, எனக்கு அந்த மினிஸ்டர் வராரு, இந்த ஜட்ஜ் வராரு, அங்க அம்பாசடர் வராருன்னு சொல்லி நான் அந்த ஜெப வேளையை மாற்றி விடும் பொழுது எனக்காக காத்திருந்த தேவனுக்கு நான் கொடுக்கிற ஸ்தானம் என்ன? Oh please brother sister, இன்னைக்கு காலையில புரிந்து கொள்ளும்படி ஆவியானவர் இதை வெளிப்படுத்துகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றி வைக்க முடியும். உன்னை அழைத்தவருக்கு நீ உண்மையுள்ளவனாய் இருப்பாய் என்று சொன்னார். நீ ஜெபவேளை மாற்றி வைக்கிறவன் என்றால் நீ அழைத்தவருக்கு உண்மை இல்லாதவன் என்று தெளிவும் அதே வசனம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான சகோதரனே சகோதரி, தெய்வத்துக்கு முன்பதாக நாம் உண்மை உள்ளவர்களா? ஒரு விஷயம் நம்முடைய இருதயத்தை திரும்பி பார்ப்போமா? டிவியில் ஒரு சீரியல் ஓடுனா ஜெபத்தை மாத்தி வைக்கிறோமா இல்லையா? வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்தா ஜெபத்தை மாத்தி வைக்கிறோமா இல்லையா? அக்கம் பக்கத்துல ஒரு பிரச்சனை நடந்தா ஜெபத்தை மாத்தி வைக்கிறோமா இல்லையா? கம்பெனியில் ஒரு டென்ஷனான ஒரு வேலை வந்துருச்சுன்னா ஜெபத்தை மாத்தி வைக்கிறோமா இல்லையா? என் பாஸ் எனக்கு மீட்டிங்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஜெப வேலையை மாத்தி வைக்கிறோமா இல்லையா? என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, என்னுடைய பாஸ் கூப்பிடும் போது நான் சொல்லுவேன், சார் that is my prayer time, I will call you after that. My dear brothers and sisters, இதை சொல்ல பழகணும். When you acknowledge the presence of God, you will see the hand of God honoring you and blessing you. இன்னைக்கு காலையில் தேவையானது தெய்வ பிரசன்னத்துக்கு கொடுக்கிற கண்ணியம் எவ்வளவு. அப்படிப்பட்டவன் சொல்ல முடியும், வெள்ளியும் பொண்ணும் என் கையில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி கை கொடுத்து எழுப்ப முடியும் என்ற அதிகாரத்தை கர்த்தர் உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். Receive that grace in the name of Jesus this morning. இது அல்லவா தெய்வீக கிருபையின் அபிஷேகம். மற்றவனை பார்த்து எழுந்தது என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். மூசாவே நீ எந்திரிப்பா, சஞ்சயே நீ எந்திரிப்பா என்று சொல்லக்கூடிய கிருபை கர்த்தர் இன்றைக்கு அந்த அதிகாரத்தை நம் கையில் தந்திருக்கிறார். And we better use that authority for the glory of the name of the King of Kings and the Lord of Lords. அதற்கு தான் இந்த ஆராதனை, அதற்கு தான் இந்த வாழ்க்கை. அருமையான சகோதரனே சகோதரி, இந்த தேவ பிரசன்னத்தில் நிற்க முடியவில்லை என்றால் இந்த வாழ்க்கை வைத்து என்ன சாதிக்க நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பழைய ஏற்பாடுல லேவியராகமம் புஸ்தகம் பற்றி எடுக்கிறீங்க. லேவியராகமம் 11வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனம். லேவியராகமம் 11:44. 11:44. Yes, thank you. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். அப்படிங்களா? வேணும்டா நம்ம ஏதோ பிரிண்ட் பண்ணதுனால நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு வசனத்தை படிச்சுட்டு போயிடணும். கர்த்தர் சொல்றதுடைய சீரியஸ்னஸ் பார்த்தீங்களா? நான் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் நான் பரிசுத்தர். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அது கீழே இருக்கிறது ஒத்துக்க முடியுமான்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? படிங்க சிஸ்டர். ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. எந்த பிராணியோ எந்த ஒரு சிச்சுவேஷனோ உங்களை தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறேன்னு சொல்லி அது எனக்கு தெரியும்னு கரண்ட்ல வைத்து ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஆமென். என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, இது கர்த்தருடைய எதிர்பார்ப்புங்க. அதனால தான் இந்த வசனத்தை படிக்க நான் சொன்னேன். இன்னைக்கு காலையில அவர் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். என்னுடைய மகன் என்னுடைய மகன் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல், அதாவது அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்களா? Do not sanctify yourself and ye shall be holy for I am holy and neither shall ye defile yourself with any manner of even a creeping thing that creepeth upon the earth. ஒரு சின்ன ஊர் பிராணியிலிருந்து கூட உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அசுத்தம் வந்துடக்கூடாது. நான் கேட்கிற தெய்வச்சன், இது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. இந்த வசனம் ஸ்கிரீன்ல இருக்கும் போதே நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே பக்கத்துல வச்சு பார்த்துடலாம்ல. அவனை திட்டுறது, இவனை திட்டுறது, அவங்களை குறை பேசுறது, அவன் எண்ணத்துல எல்லாம் தவறான எண்ணங்கள், மற்றவனை பத்தி குறைவை பார்க்கறது, நான் பெரியவன் என்று நினைக்கிற பெருமை, இதையெல்லாம் வச்சுட்டு வசனம் சொல்றது ஊர் பிராணியிலிருந்து கூட உனக்கு ஒரு தீட்டு வந்துடக்கூடாது. நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், நீயும் பரிசுத்தமா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கலாம். தெய்வ வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தெய்வ ஜனமே, ஆகியால் தாங்க பரலோகத்திற்கான வாசல் அது இடுக்கமும் நெருக்கமுமானது. அதில் இருக்கிற ஒரு சிலர் தாங்க. என்னை கேட்கிற தெய்வ ஜனம், இது ஒருவேளை ஒரு பெரிய எச்சரிக்கையின் சத்தம் போல இருந்தாலும் பரவாயில்லைங்க. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது லாட்டரி டிக்கெட் அடிக்கிறது விட கஷ்டம். I tell you brothers, உண்மையா நான் சொல்றேங்க, இன்னைக்கு ஒரு 1 கோடி லாட்டரி அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த சான்ஸ் தாங்க நமக்கு இன்னைக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கு.
I tell you very very openly, எதையும் மறைபொருளாய் பேசவில்லை. யாரையோ சுகப்படுத்துவதற்காக நான் பேசல. யாரோ மனதில் சந்தோஷம் வர்றதுக்கு நான் பேசல. உண்மையான பரலோக ராஜ்யம் என்ற சந்தோஷத்தை கூட ஒரு சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில நம்ம யாருமே பார்க்க முடியாது. அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீதியை செய்கிறவன் பரிசுத்தமாய் வாழ்கிறவனை தவிர வேறு யாரும் அதில் பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கு காலையில் தயவு செய்து அதை உணர்வோமா? இந்த பூமியில நீ வாழ்கிற வாழ்க்கையில் பிறனுடைய வேதனைக்கென்று உன்னை தாழ்த்த முடியவில்லை என்றால், இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு தெய்வ பிரசன்னத்தில் அர்ப்பணிக்க முடியவில்லை என்றால், நீ கொடுக்கிற ஆராதனை கூட கர்த்தருடைய பிரசன்னத்தில் உண்மையுள்ளதாக கொடுக்க முடியவில்லை என்றால், எந்த பரலோகத்தை எதிர்பார்த்து நம்மளையே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்ற கேள்விக்கு நாமே பதில் கண்டுபிடிப்பது நல்லது. காரணம், தேவன் கொடுக்கிற பரலோகத்திற்கு இந்த வாழ்க்கை செல்லாது. அருமையான தெய்வ ஜனமே, இதை உணர்வதற்கு தானே இப்படிப்பட்ட ஆராதனை, இப்படிப்பட்ட சபைகள் பரிசுத்தமாய் வாழ. இதில் இல்லாத ஒன்று வேண்டும் என்றால் சபைக்கு வர தேவையில்லை. வெளியில ஊர் சுத்திட்டு நடந்தாலே அதெல்லாம் நம்ம கூட இருக்கும். சபைக்கு வந்ததுக்கு பின்பு, தேவ வார்த்தை கேட்டதற்கு பின்பு, அவர் பிரசன்னத்தில் அமர்ந்ததுக்கு பின்பு, ஊர் சுத்திரவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் என்று ஆவியானவர் கேட்கிறார். அது ஒரு வாழ்வில் உண்டா? ஓ ஹல்லேலூயா. மற்றவனை குறை பேசுகிறது அவனும் பேசுகிறான், மற்றவனை பொறாமைப்படுகிறது அவனும் பண்ணுகிறான். நீங்க வந்து அல்லேலூயா சொல்லிட்டு அதை பண்ற, அவன் அல்லேலூயா சொல்லாம பண்றான். அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த அல்லேலூயாக்கு அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு காலையில தயவு செய்து தெய்வ ஜனமே, கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை அலட்சியமாய் காணாதே என்று ஆவியானவர் எச்சரிப்பு சத்தத்தோடு சொல்கிறார். தயவு செய்து ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம் படிக்கிறீங்களா பிரதர்? ஸ்தோத்திரம். ரோமர் 2:4 வசனம், 2:4-5 முதலாவது 4வது வசனம் படிக்கிறேன். Yes, Romans chapter 2 and verse number 4. பாருங்களே, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்பதை நீ அறியாமல் அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை நீ அலட்சியம் பண்ணுகிறாயா? Brother, sister, please be careful. இந்த காலையில் என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, அதாவது அந்த வசனத்தை நீங்க உத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளை நீ அலட்சியம் பண்ணுகிறாயான்னு கேட்கலீங்க. இவைகளின் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்ன? உனக்கு பரலோக ராஜ்யத்தில் கிடைக்க வேண்டிய பிரவேசம். அதுதான் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்றால் என்னன்னு அப்படியே அந்த வசனம் ஸ்கிரீன்ல இருக்கு, மாத்த வேண்டாம். just keep that verse. வெளிப்பாடு 3:21 படிக்கிறீங்களா? வெளிப்பாடு 3:21 வசனம். Revelation chapter 3 verse 21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்ததை போல. எஸ் பாஸ்டர் படி. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். என்ன வசனம் பாத்தீங்களா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இந்த சபைக்குள்ள இருக்கிற நம்ம பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள யாராவது ஒருவன் ஜெயிக்கிறவனா இருந்தா அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார நான் அருள் செய்வேன். அந்த சிங்காசனத்தில் உட்கார்ற அருளுக்கு பேர் தாங்க இங்க ஐஸ்வர்யம் கொடுத்திருக்கு. Hallelujah. Please understand brother sister, அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யம். நீ சிங்காசனத்தில் உட்கார வேண்டியவன். அதற்காக கர்த்தர் அவருடைய இரத்தத்தை சிந்தினார். Hallelujah. நீ சிங்காசனத்தில் உட்கார வேண்டியவன். அதற்காக அவர் சிலுவை சுமந்தார், உன் பாவத்தை சுமந்தார். நீ சிங்காசனத்தில் உட்கார வேண்டியவன். அதற்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. அந்த ஐஸ்வர்யத்தை உன்னுடைய வாழ்க்கையை வைத்து நீ அலட்சியம் பண்ணுகிறாயா? An absolutely clear word of God. என்ன பதில் கொடுக்க போறோம்? இன்னைக்கு ரோமர் 2:4 பார்த்து இந்த ஐஸ்வர்யத்தை அலட்சியம் பண்ணல பிரதர்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறோம்? தயவு செய்து கேட்கிறதே ஜனமே, ஒரு விஷயம் தெய்வ பிரசன்னத்தில் திரும்பி பார்ப்போமா? அடுத்த வசனம் படிக்கிறீங்களா? 5வது வசனம். எஸ், ரோமர் 2:5. உன்னுடைய மன கடினத்திற்கும் குணப்படாத உன் இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். வெளிப்படும் கோபாக்கினின் நாளிலே உனக்காக கோபாக்கினை நீ குவித்து வைக்கிறாயே. My dear brothers and sisters, கோபாக்கினை குவித்து வைத்தால் உத்தரவாதி நீதான். உனக்காக நீதான் குவித்து வைக்கிறாய். அருமையான தெய்வ ஜனமே, அவன் கிரியைக்கு தக்க பிரதிபலனை கொண்டு வருவேன் என்று சொன்னவர் சொன்னார். உனக்காக நீயே குவித்து வச்சுட்டப்பா, அடுத்தவனை கூட சொல்லாத. அந்த நபர், அந்த மனுஷன் என்ன திட்டினாண்டவரே, அதனாலதான் நான் திரும்பி திட்டினான்னு சொல்ல முடியாதுங்க. அவன் திட்டினாலும் உன்னை தாழ்த்தி பிறருடைய பக்தி விருத்திக்காக அவனுக்கு பிரியமாய் நீ நடந்து கொள் என்று சொன்னதன் அர்த்தமே அதுதானே. என கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, நிந்திக்கப்படும் போது நம்மை
தாழ்த்த, வேதனையின் வாழ்க்கை வரும்பொழுது நம்மை அர்ப்பணிக்க, தாழ்மையோடு தெய்வ பிரசன்னத்தில் இருக்க, ஒருவேளை ஒரு பெரிய அப்போஸ்தலன் என்று நினைக்காமல் வெள்ளியும் பொண்ணும் இல்லப்பான்னு சொல்றதே இன்னைக்கு பெரிய பிரஸ்டீஜா மாறி இருக்கு நமக்கு எல்லாம், இல்லையா? என் பாக்கெட்ல பணம் இல்லைன்னு சொன்னா ஏதோ அந்தஸ்துக்கு குறைவு. ஆனா பேதுரு சொன்ன வார்த்தை பாத்தீங்களா, பிச்சைக்காரனே என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லப்பா, நீ எதிர்பார்க்கிறது என்கிட்ட உன்னை விட பிச்சைக்காரன், ஆனா என்கிட்ட உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு இருக்கு, இயேசு நாமத்தில். Hallelujah. My dear brother and sister, this is the power of the Holy Ghost. உன்னுடைய பிரஸ்டீஜ், உன்னுடைய ஆட்டிட்யூட், உன்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் ஊழியம் வரும்போது இருக்க கூடாது. Hallelujah. பாக்கெட்ல இல்லையா, இல்லன்னு சொல், வெட்கப்படாதே. Glory. Amen. இன்னைக்கு நம்ம தான் வெட்கப்படணும். வெள்ளியும் பொண்ணு இருக்கு, ஆனா இயேசு என்கிட்ட இல்லைங்க. என்ன பரிதாபம், என்ன பரிதாபம். பேதுரு சொன்ன வார்த்தைக்கு நேரம் ஆப்போசிட்டா தான் நீங்களும் நானும் பேச முடியும். வெள்ளியும் பொண்ணு என் பாக்கெட்ல இருக்குப்பா, இயேசுங்கிறது என்கிட்ட இல்ல, இருந்திருந்தா உன்னை எடுத்து சொல்லியிருப்பேனே. இதுதானே நம்ம நிலைமை. இயேசு இருந்திருந்தா உன்னை கைப்பிடிச்சு நான் எழுப்பி விட்டுருப்பேன். என்கிட்ட பணம் இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போறியா, நான் தரேன், நீ போய் வேணும் ஆபரேஷன் பண்ணிக்கோ, வேணும் பணம் டொனேஷன் பண்றேன். இதை சொல்றதுக்கு கிறிஸ்தவன் தேவையில்லைங்க. My dear brothers and sisters, ஹாஸ்பிட்டல்ல முடியாதது, மருத்துவத்தால முடியாதது, பணத்தால முடியாது, பதவியால முடியாதது, அதிகாரத்தால முடியாதது, இயேசுவினால் கூடும் என்பதை ஹalleluya நிரூபிக்க அந்த ஊழியத்தை செய்ய தன்னை கர்த்தர் தந்திருக்கிற அபிஷேகம். Dear brother sister, can we be humble in God's presence today? அந்த தேவ பிரசன்னத்தில் நம்மை தாழ்த்துகிறவர்களாக காணப்படுவோமா? இந்த உலகம், இந்த சொசைட்டி பெரிய ஸ்டேட்டஸ், பணம், பதவி காண்பிக்கும். இந்த கார் வாங்கினா பத்தாது, அப்படி எல்லாம் அவங்க நம்மள ஸ்டேட்டஸ்ல குறைவு நினைச்சிருவாங்க. என் ஸ்டேட்டஸை காண்பிக்கிறதுக்கு பெரிய கார் வாங்கணும். My dear brother sister, I tell you, நீ கிழிஞ்ச செருப்பு போட்டு நடந்தாலும் பரவாயில்ல, இயேசு உண்மை அனுப்பி அதுதான் ஸ்டேட்டஸ். Hallelujah. Tell your brothers and sisters, receive it in the name of Jesus today. அவரை நம்புகிறதை, அவருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் நிற்பதை விட ஒரு ஸ்டேட்டஸ் வாழ்க்கையில இல்லைங்க. Oh hallelujah, I give glory to God because this is the power of the Holy Ghost. இதுதான் தேவ கிருபை. ஒரு காரியத்தை மறந்து விடாதீங்க, அவருக்கென்று, அவருக்காக, அவர் மூலமாய் படைக்கப்பட்டவர்கள். ரோமர் 11 கடைசி வசனம் படிக்கிறீங்களா? ரோமர் 11வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம், லாஸ்ட் வேர்ஸ், ரோமர் 11 and the last verse. அவராலே, அவர் மூலமாய், அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். என்ன அருமையான வசனம், என்ன அருமையான வசனம். சகலமும் என்று சொல்லப்படும், அதுல நீங்களும் நானும் அடங்குவீங்க. ஹalleluya. நான் அவராலும், அவர் மூலமாகவும், அவருக்கென்றும் நான் இருக்கிறேன், அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்படின்னா என் வாழ்க்கையில அவர் தான் என்னை படைச்சார், தாயின் கருவில் என்னை உருவாக்கினது அவர் தான். சங்கீதம் 139:16 கொஞ்சம் படிக்கிறீங்களா? சங்கீதம் 139:16 வசனம், அவருக்கென்று படைக்கப்பட்டவர். பாத்தீங்களா? 139:16 நீங்க பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்கிறது, என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது, என் கருவை உமது கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தையும், அவைகள் உருவேற்கப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்திலே எழுதியிருந்தது. என்ன வார்த்தை பாத்தீங்களா? உங்களுடைய அவயவங்கள் ஒன்று கூட இல்லாதிருக்கும். சிஸ்டர், பிரதர், உனக்கு கண் இல்லை, காது இல்லை, நீங்கிற பொருளே இல்லாம இருக்கும் பொழுதே உன்னுடைய சரீரத்தை அவர் கண்டார். Please understand. இன்னைக்கு இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறது. இன்னைக்கு என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது. இங்கிலீஷ் வேதாகமத்தை வைத்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, your eyes saw my unformed body என்று. அது எப்படிங்க unformed body பார்க்க முடியுமா? இந்த காலையில இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உங்க தாய் தகவல் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே, உலக ஸ்தாபனத்தின் முதல் கொண்டே உங்களை முன்குறித்து அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன் தாயின் கருவில் உன்னை உருவாக்கி இன்றைக்கு வரைக்கும் உன்னை நடத்தி இருக்கிறார். உன்னை உருவாக்கினவர், உன்னை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்ற அந்த வாசனமும் சொல்லுகிறது. அப்படி என்றால் தாயின் கருவில் உன்னுடைய அவயங்கள் ஒன்றாக இல்லாதிருந்த பொழுதே அவைகள் உருவப்படும் நாளையும் கூட அவர் தம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்தார். அப்படின்னா இந்த சர்வ சராச்சரத்துல சஜியபிரமுடைய கண்ணை என்னைக்கு உருவாச்சுன்னு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் தாங்க, அது உங்களை படைத்த தெய்வன். உங்க அம்மாவுக்கு கூட அது தெரியாதுங்க. உங்க காதை என்னைக்கு உருவாச்சு, உங்க இருதயத்துக்கு முதல் பீட் ஆஃப் யுவர் ஹார்ட் என்னைக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்ச ஒரே ஒருவர் தாங்க இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்க அம்மாவுக்கு தெரியாதுங்க, உங்க டாக்டருக்கு தெரியாதுங்க, மெடிக்கல் சயின்ஸுக்கு இன்னும் தெரியாதுங்க.
அருமையான தெய்வ ஜனமே, இன்னைக்கு எவ்வளவுதான் மெடிக்கல் சயின்ஸ் வளர்ந்தாலும் அவர் தம்முடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்த வண்ணமாய் யாருக்கும் தெரியாதுங்க. எத்தனை நாள் வாழ போறோம்னு நமக்கு தெரியாதுங்க, இன்னைக்கு சாக போறோம்னு தெரியாதுங்க. அவர் புஸ்தகத்தில் அது இருக்குங்க. ஹல்லேலூயா. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்னை குறித்து உங்களை குறித்து அவ்வளவு கர்சனையை தாயின் கருவில் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே எழுதி வைத்த தேவன் எவ்வளவு எதிர்பார்ப்போடு என்னை உங்களை உருவாக்கி இருப்பார். இன்னைக்கு காலையில கொஞ்சம் புரிஞ்சுக்குவோமா? அந்த எதிர்பார்ப்புக்கு நீங்கள் நானும் தப்பி போகிறோமே என்று பார்த்த பிதாவாம் தேவன் சொந்த குமாரனை தந்தார்லி. இவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்து நம்ம கொண்டாட போகிற குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் என்று சொன்னால் அது பிதாவின் அன்பு அல்லவா? ஹல்லேலூயா. நீங்கள் நானும் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக கொடுத்த அன்பு அல்லவா? ஹல்லேலூயா. அந்த ஒரு வாரத்துல நம்ம அதை தியானிக்க போகிறோமே, ஆனால் அந்த தியானிக்க தகுதியுடைய வாழ்க்கை இன்னைக்கு இத்தனை வருஷம் வாழ்ந்து என்கிட்ட இல்லை. My dear brothers and sisters, இந்த காலையில நீங்க கேட்கிற சத்தம் தேவனுடைய அன்பின் இருதய துடிப்பு. அப்பாவுடைய இருதய துடிப்பு, உங்களுக்காக அவர் துடிக்கிற துடிப்பு. என் மகளே, என் மகனே, இப்படி வாழ்ந்துடாதப்பா, இப்படி போயிடாதப்பா, உனக்காக எவ்வளவு நினைச்சிருக்கிற தெரியுமா? நீ வாழ மட்டுமல்ல, நீ பாவத்தில் சிக்கிவிடாமல் பரிசுத்தனாய் வாழ்ந்த நித்தியமாய் நீ ஆளுகை செய்யும்படி பரலோக ராஜ்யத்திற்கு சிங்காசனத்தில் அமரும்படி உனக்கு அருள் செய்யும்படியான ஐஸ்வர்யத்தை உனக்கு வச்சிருக்கிற தெரியுமா? உன்னுடைய அப்பா சொல்றப்பான்னு சொல்லி ஒரு அப்பா அவனுடைய அன்பின் கடிதம் அல்லவா? Hallelujah. இந்த வசனங்கள், my dear brothers and sisters, the love of God, ஜீவ மன்னா என்று சொல்லுகிற ஜீவ அப்பமானது அப்பாவின் அன்பு. இன்னைக்கு காலையில தேவ பிரசன்னத்துல நின்று கொண்டு நம்மால திருப்பி சொல்ல முடியுமா? அப்பா, அந்த அன்புக்கு நன்றி, ஆனால் நான் உங்களுடைய அன்புக்கு ஏற்றபடி நான் வாழவில்லையே, என்ன மன்னிங்கப்பா. ஓ ஸ்தோத்திரம். my dear brothers and sisters, ஒரு ஆராதனை கொடுக்க முடியலனாலும் ஒரு மன்னிப்பு கேட்டு அவரை மகிமைப்படுத்துவோமா? சாரி அப்பான்னு சொல்லுவோமா? எங்களை மன்னிச்சிருக்கப்பா, தயவு செய்து நான் செஞ்ச குறை என்ன புரியாம செஞ்சுட்டேன்ப்பா, ப்ளீஸ் லார்ட் என்ன மன்னிங்க. என் வாழ்க்கையில நான் அப்படி இருந்து போனதுக்கு என்ன மன்னிங்கப்பா. இதுவே என் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முதல் மரியாதை. அருமையான சகோதரி சகோதரி, பெரிய அல்லேலூயா ஸ்தோத்திரம், பெரிய அந்நிய பாஷை எதுவும் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. தேவ பிரசன்னத்தில் உள்ளம் தாழ்த்த முடியுமா? மனமுடைய முடியுமா? அப்பா, ஐம் சாரி அப்பா, ஜீசஸ் forgive me Lord, I ask you for this forgiveness. அப்பா மன்னிப்பீங்களாப்பா, தயவு செய்து என்னை மன்னிப்பீங்களாப்பா, குறைகளை மன்னிப்பீங்களாப்பா, தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, செய்யக்கூடாதுன்னு தெரியும் ஆனாலும் பண்ணிட்டேன்ப்பா. இன்னைக்கு காலையில் உடைய பிரசன்னத்தில் வருகிறேன், மகிமைக்கு பார்க்கிறதே உனக்கு ஒரு ஸ்தோத்திரம் உண்மையா சொல்ல எனக்கு கிருபை தாங்கப்பா. Please, my dear brothers and sisters, this is the heart of God. இன்னைக்கு அப்பாவின் இருதயம் அன்போடு நம்மை அழைக்கிற அவருடைய இருதயத்தின் பிரசன்னத்தில் அல்லவா நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். தாயின் கருவில் உன்னை உருவாக்கினவர், உன்னுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் குறித்து கர்சனையாக இருக்கிறவர். எபேசியர் 2:10 நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம். நீயோ தேவனுடைய கைப்பணியாய் நீ இருக்கிறாய், நீ செய்ய வேண்டிய நற்கிரைகளை முன் குறித்தே அவர் நியமித்து இருக்கிறார். அந்த வார்த்தை பாருங்கள், எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தாயின் கருவில் உன்னுடைய ஒவ்வொரு அவயவமும் உருவாக்கும் பொழுது அவர் எழுதி வைத்தது, என் மகன் என் மகள் நல்ல காரியங்களை செய்வார். அவர் ஒரு ஏழை பிச்சைக்காரனை காணும் பொழுது இயேசு நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி தன்னுடைய கையை பயன்படுத்துவார். தன்னுடைய இருதயத்தில் அவன் இறங்குவான், தன்னுடைய பதவிகளை பார்க்க மாட்டான் என்ற நற்கிரைகளை செய்ய அவர் நம்மை உருவாக்கினார் அல்லவா? அதாவது தேவன் செய்கையாய் நம்ம இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவர்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரே. அருமையான சகோதரி சகோதரி, நம்ம எப்படி வாழணும்னு அவர் நிச்சயித்திருக்கிறார். ஆனா அப்படி வாழணும்னு நம்ம முடிவு எடுக்கல, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். ஆகையால தேவனுடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய பொறுமைக்கு நம்ம அதனுடைய ஐஸ்வர்யத்தை நம்ம அலட்சியம் பண்ணுகிறோமா? உன் மன கடினத்தினாலும் குணப்படாத உன் இருதயத்தினாலும் உனக்கென்று நீயே கோபாக்கி நீ நாளுக்கென்று குடித்து வைக்கிறாயா? பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு காலையில் ஆவியானவருடைய தெளிவில் உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். நம்ம வாழ்ற வாழ்க்கையில எவ்வளவு குப்பை நம்ம மேல நம்மளையே கொட்டி வச்சிருக்கோம். தேவ கிருபை இறங்க முடியாத விதமாய் எத்தனை அசுத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில. அவர் உங்களை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார் என்று 2 தெசலோனியர் 14:7 பிரகாரம் இன்றைக்கு தேவ பிரசன்னத்தில் நிற்க நம்மால முடியுமா? நான் பரிசுத்தரா இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில செயல்படுமா? ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த தேவ பிரசன்னத்துல பார்த்து நம்மால சொல்ல முடியுமா? God has not called us unto unholiness but unto holiness. அந்த தெய்வ வார்த்தைக்கு உண்மையாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய கிரியைகள், நான் செய்கிற காரியங்கள்
அருமையான சகோதரி சகோதரி, இன்றைக்கு காலையில் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த பரிசுத்தத்தோடு நடந்து கொள்ள உன்னை அர்ப்பணிப்பாயா. வேற எதுவும் வாழ்க்கையில வேண்டாங்க. இன்னைக்கு நம்ம தேவை, நம்ம பிரச்சனை, நம்ம குடும்பம், நம்ம படிப்பு, நம்ம அந்த தேவை, இந்த தேவை, இது எல்லாம் ஒரு நிமிஷம் மாற்றி வச்சுட்டு, அப்பா என்கிட்ட பரிசுத்தத்துல குறைவா நான் இருக்கிறான்னு எனக்கு அது தாங்கப்பா, அதற்காக என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை உருவாக்குங்கப்பான்னு கேட்போமா? நம்ம எல்லாரும் தேவ பிரசன்னத்துல நம்மை தாழ்த்தலாமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? இருக்கிற இடத்துல எல்லாம் மாற்றி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் தேவ பிரசன்னத்துல அறிக்கை செய்யும்படி ஒப்பு கொடுப்போமா? தெய்வத்தை ஜனமே, ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் கர்த்தருடைய பாதத்தில் வந்து நின்று, இன்றைக்கு காலையில் ஆண்டவரே இந்த கிருபையை எனக்கு தாங்க, அந்த கிருபையை எனக்கு தாங்க என்று சொல்லி பாடலை பாடுகிற பிரதர் நீங்க கொஞ்சம் வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க 2 பேரும் கொண்டாங்க வாங்க. எல்லாரும் தலைகளை வணங்கி தெய்வ பிரசன்னத்திலே ஒரு விஷயம் நம்மை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. அப்பா எனக்குள் குறைவா இருக்கிறத மன்னிங்க ஆண்டவரே, பிறனை வெறுக்கிறதை மன்னிங்கப்பா, பொறாமையோடு இருக்கிறதை மன்னிங்கப்பா, வேற்றுமையோடு இருக்கிறதை மன்னிங்கப்பா. நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடி நான் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன உம்முடைய இந்த வார்த்தைக்கு உகந்தபடி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கிருபை தாங்கப்பா. இந்த காலை வேளையில போய் ஆராதனை மத்தியிலப்பா வேறு எது இல்லை என்றாலும் எங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் என்ற ஒன்று தருவீங்களா? அந்த பேதுருவை போல வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் அல்ல, எனக்குள்ள இருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லக்கூடிய அந்த வல்லமையின் வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு தைரியமும் கிருபையும் அபிஷேகமும் எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா. உம்முடைய கரங்களில் எங்களை நாங்கள் தருகிறோம் அப்பா. நீரே வழி நடத்தும், நீரே பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. My brothers and sisters, ஒரே ஒரு பாடலை பாட போகிறோம்.